2024ஆம் ஆண்டுக்கு குட் பை சொல்லிவிட்டு 2025ஆம் ஆண்டை வெல்கம் செய்ய அனைத்து மக்களும் தயாராகிட்டாங்க. கொரோனா கால கொடுமையிலிருந்து இந்த ஆண்டு தான் முழுமையாக மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக பண்டிகை நாட்களானாலே பேருந்துகளில் கூட்டம் கூட்டமாக போய்க்கிருக்கிறாங்க. கூட அணியாமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக போய்க்கிருக்கிறாங்க. தியேட்டர்களில் மக்கள் படையெடுக்கிற அளவுக்கு பல சூப்பர் ஹிட் படங்கள் இந்த வருஷம் இந்தியா முழுவதும் வெளியாகிருக்குது. முதல் 6 மாதம் மலையாள திரையுலகத்துக்கு ஒரு பொற்காலமாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஹாலிவுட், டோலிவுட் மற்றும் பாலிவுட் இந்த ஆண்டு சூடு பிடிச்சிச்சு. 500 கோடி முதல் 1000 கோடி வரை பல பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் படங்கள் வெளியாகி இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு மக்கள் அதிகமாக கூகுளில் தேடிய டாப் 10 திரைப்படங்கள் இதுதான்பா அப்படின்னு தற்போது கூகுளே அதிகாரப்பூர்வமாக லிஸ்ட்டை அனுப்பியிருக்குது. கடவுளே அஜித்தின்னு கத்திய விடாமுயற்சி இல்லையே என்றும் கங்குவாவை காணமேனு ரசிகர்கள் எதுவுமே பதற வேண்டாம். வாங்க இந்த பட்டியலுக்குள்ள உள்ள 10 படங்களை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். ஸ்ட்ரீட் 2 இந்த ஆண்டு கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட படங்களில் பட்டியலத்தில் முதல் இடத்துல ஸ்ட்ரீட் 2 படம் தான் இருக்குது. அமர் கௌஷிக் இயக்கத்தில் ஷரதா கபூர், ராஜ்குமார் ராவ், தமன்னா உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படம் இந்தியில் மட்டுமே வெளியாகி 700 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டுச்சு. தமிழில் எப்படி அரண்மனை 4 கிட்டடிச்ச நிலையில் பாலிவுட்டில் வெளியான பூல் புள்ளையா 3 படத்தை ஓரம் கட்டிட்டு இந்த பேய் படம் தான் பேய் ஹிட் அடிச்சிச்சு. அடுத்த இடத்துல 2ஆவது இடத்துல பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோனே ஆகியோர் நடிப்பில் வெளியான கல்கி 2898 AD படம் இடம் பிடிச்சிருக்குது. நாக் அஸ்வினி இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் இந்த ஆண்டு வெளியான படங்களே அதிக வசூலை ஈட்டுச்சுன்னே கூட சொல்லலாம். புஷ்பா 2 திரைப்படம் இந்த படத்தோட வசூலை முறியடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அடுத்து 3rd பிளேஸில் விக்ரகாந்த் மசாய் நடித்த 12th ஃபெயில் படம் இடம் பிடிச்சிருக்குது. ஷாருக் கானோட டங்கி படத்தையே ஓரங்கட்டி 12th ஃபெயில் திரைப்படம் குறைந்த பட்ஜெட்டில் உருவாகி மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வேட்டையை நடந்துச்சு. சமீபத்தில் விக்ரகாந்த் மசாய் சினிமாவுக்கு தற்காலிகமாக ஓய்வு கொடுக்க போவதாக அறிவித்தது காட்டு தீ போல பரவிச்சுன்னே சொல்லலாம். அடுத்த இடத்துல அமீர்கானுடைய எக்ஸ் மனைவி கிரண் ராவ் இயக்கத்தில் வெளியான லாபதா லேடிஸ் பாலிவுட் படம் ரசிகர்கள் மட்டுமில்லை இந்திய அளவில் OTT ரசிகர்களையும் பெரிய அளவில் கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ஆண்டு இந்தியா சார்பில் ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட படமாகவும் இந்த படம் தேர்வானது குறிப்பிடத்தக்கது. 4ஆவது இடத்துல இந்த படத்தை தான் அதிக மக்கள் தேடியதாக கூகுள் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து 3ஆவது இடத்துல ஹனுமன் படம் இடம் பிடிச்சிருக்குது. மகேஷ் பாபுவோட குண்டூர்காரன் படத்தையே வீழ்த்தி தெலுங்கில் வெளியான ஹனுமன் திரைப்படம் இந்த ஆண்டு ஹிந்தி ரசிகர்களை கவர்ந்தது. 300 கோடி வரை பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் குறித்து ஏகப்பட்ட ரசிகர்கள் தேடியதால் டாப் 5ல் இந்த படமும் இடம் பிடிச்சிருக்குது. அடுத்த இடத்துல மகாராஜா திரைப்படம் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், அபிராமி சாஞ்சனா, நட்டியல்ராஜ் நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் தமிழ்நாட்டிலே தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் OTTயில் வெளியாகி உலகம் முழுவதும் ரசிகர்களை கவர்ந்துச்சு. சமீபத்தில் சீனாவில் வெளியான இந்த திரைப்படம் 60 கோடிக்கு மேல் அதிகமாக அங்கேயே வசூல் வேட்டை நடந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த பட்டியலில் 6வது இடத்துல மகாராஜா திரைப்படம் பிடித்திருக்குது. அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் குணா குகையினுடைய டெவில்ஸ் கிச்சனில் விழுந்த சுபாஷை அவரது நண்பர்கள் மீட்ட கதையை மையமாக வச்சு இந்த ஆண்டு வெளியான மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் படம் 7வது இடத்தை பிடிச்சிருக்குது. சுமார் வெறும் 20 கோடி பட்ஜெட்டில் உருவாகி 240 கோடி வரை மஞ்சுமல் பாய்ஸ் ஈட்டி தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அடுத்து குட் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் கூகுளில் தேடப்பட்ட இதில் 8வது இடத்தை பிடிச்சிருக்குது. விஜய் சேதுபதியுடைய மகாராஜா மற்றும் விஜயோட கோட் என 2 திரைப்படங்களை மட்டுமே இந்த ஆண்டு ரசிகர்கள் அதிக அளவில் கூகுளில் தேடி இருக்கிறாங்க. ரஜினிகாந்தோட வேட்டையன், அஜித்தோட விடாமுயற்சி, சூர்யாவோட கங்குவா, சிவகார்த்திகோட அமரன் உள்ளிட்ட இந்த டாப் 10ல் இடம்பெறலைன்னு சொல்லலாம். அடுத்து பிரபாஸினுடைய சலார் திரைப்படம் இடம் பிடிச்சிருக்குது. பிரபாஸோட கல்கி 2898 AD படம் மட்டும் இல்லாமல் பிரபாஸோட சலார் படத்தையும் ரசிகர்கள் அதிக அளவில் கூகுளில் தேட இந்த இடத்துல 9வது இடத்தை தக்க வச்சிருக்குது. அடுத்த டாப் 10 தேடல்களில் கண்டிப்பாக புஷ்பா 2 நம்பர் 1 அல்லது டாப் 5க்குள்ளே இடம் பிடிக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஆவேஷம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தொடர்ந்து மலையாள படமான ஆவேஷம் கூகுளில் தேடப்பட்டதில் 10வது இடத்தை பிடிச்சிருக்குது. இலுமினாட்டி பாடலும் கூகுளில் தேடப்பட்ட டாப் 10க்குள்ளே இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு பகத் பாசியோட ஆவேசம், வேட்டையன் மற்றும் புஷ்பா 2 என அவர் பகத் பாசி மாஸ் காட்டியிருக்கிறார். மேலும் இது போன்ற சினிமா தகவலை சுவாரஸ்யமாக தெரிந்து கொள்ள சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.